தீய எண்ணத்தோட வந்தால் வழி மாறும், பயம் வரும், மனசெதறும். இந்த மலை சாதாரண மலை கிடையாதுங்க. இரவு விழுந்தால், அதுவும் குறிப்பாக அமாவாசை இரவுகளில் இங்கே இருக்கிற அம்மனோட சக்தி பல மடங்கு அதிகரிக்குதுங்க. நம்ம கண்ணுக்கு அவங்க தெரிய மாட்டாங்க, ஆனால் அவங்க நம்மளை கண்காணிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இன்றைய பதிவில் நம்ம கொல்லிமலையில் இருக்கிற கொல்லிப்பாவை எட்டுக்கை அம்மன் அப்படிங்கிற ஒரு சக்தி மிகுந்த, நம்பிக்கை மிகுந்த, நிறைய ஆச்சரியங்கள் மிகுந்த ஒரு கோவில் தாங்க இருக்கும். சரி வாங்க, இந்த கோவிலை பற்றி, இந்த கோவிலோட சிறப்புகள் என்ன, இங்கே இருக்கிற நம்பிக்கைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இரவு நேரத்தில் கொல்லிமலைக்கு யாருமே போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டால், அந்த நேரத்தில் யாரோ நடக்கிறாங்க, உருவம் தெரியறதில்ல, ஆனால் அவங்க பார்க்குறாங்க. அவங்க தாங்க எட்டுக்கை அம்மன். அந்த எட்டுக்கை அம்மன் குடிகொண்டிருக்கிற எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோங்க. இந்த ஆர்ச் வழியாக நம்ம ஒரு 1/4 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா நம்ம எட்டுக்கை அம்மனை தரிசனம் பண்ணலாங்க. நினச்ச நல்ல காரியங்களை 3 மாதத்துக்குள்ளாரையே நிறைவேற்றி தர்ற அளவுக்கு சக்தி நிறைஞ்ச இந்த கொல்லிப்பாவை தேவியை பற்றியும், அவங்க குடிகொண்டிருக்கிற, நம்ம போய் பார்க்க போகிற இந்த கோவில் பற்றியும், அதை சுற்றி நடக்கிற ஆச்சரியங்களை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாக கோவில்கள் சமதளத்துலேயோ இல்லை மலையோட உச்சியில் தான் அமைஞ்சிருக்கும். இந்த எட்டுக்கை அம்மன் கோவில் வித்தியாசமான அமைப்பில் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நம்ம சாலையோரத்துலேருந்து படிக்கட்டு வழியாக கீழே இறங்கணும், அப்புறம் சமதளத்தில் கொஞ்சம் தூரம் நடக்கணும், மறுபடியும் கொஞ்சம் படிக்கட்டுகள் ஏறி மேலே போனால் தான் இந்த கோவில் நம்ம அடைய முடியுங்க. ஒரு வித்தியாசமான அமைப்பில் தான் இந்த கோவில் இருக்குது. இந்த கடையில் இருக்கிற பொருள்கள்லாம் பாருங்களேன், உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசமாக நீங்கள் உணர்வீங்க. அது மாதிரி கொஞ்சம் இறங்கி முன்னாடி போக போக ஒரு 2-3 கிளி ஜோஷியர்களுமே அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியுதுங்க. கொல்லிமலையில் இருக்கிற மலைவாழ் மக்களோட குலதெய்வமாக விளங்கக்கூடிய இந்த எட்டுக்கை அம்மனோட அருள் இருந்தால் தான் இந்த கோவிலுக்கே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நம்பிக்கை இருக்குங்க. நமக்கு அந்த அருள் இருக்குது போலகுது, அதனால தான் இந்த இடத்துக்கு நம்ம போக முடியுது. நம்ம அப்படியே நான் கை காமிக்கிறேன் இல்லைங்களா, இன்னி அவ்வளோ தூரம் நடந்து அங்கே ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது இல்லைங்களா, அங்கே தான் நம்ம போகணுங்க. கோவில் கிட்ட வரைக்குமே, கோவிலை சுற்றியுமே பார்த்திங்கன்னா இயற்கையில் கொஞ்சம் மாதிரியான இந்த மரங்களும் அங்கே இருக்கிற அந்த பச்சையும் நமக்கு ரொம்பவே கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குங்க. அதே மாதிரி கோவில் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த பெரிய தெப்பக்கல் ஒன்று இருக்குது பாருங்கள், அங்கே வாத்துகளுமே அங்கே உலாவிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. கோவில் போகிற வழி எங்குமே அங்கங்கே கடைகளில் இந்த மலைத்தொடர்களில் விளைஞ்ச இயற்கையான பொருள்களையும், அப்புறம் அந்த தீய சக்திகளை விரட்டுறதுக்கான சில ஐட்டங்களையும் இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு தேவையானதை நீங்கள் விசாரிச்சுட்டு அப்புறமா வாங்குதுங்க. திருஷ்டி கழிக்கிற மாதிரி நிறைய பொருட்களை இந்த இடத்துல நம்ம பார்க்கலாங்க. அப்புறம் ஒரு சில சாமியார்களுமே இங்கே இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். மரத்துக்கு கீழே யானை வாகனத்தோட கூடிய ஐயனார் சிலையும், அதை தொடர்ந்து கொஞ்சம் தூரம் போகும்போது இங்கேயுமே அம்மன் சிலை இருக்கிறதுமே நம்ம பார்க்கலாங்க. இரவு நேரங்களில் அமானுஷ்ய சத்தங்களும் வித்தியாசமான நிழல்களும் சொல்லவே முடியாத அனுபவங்களையும் தரக்கூடிய இந்த கோவிலை இந்த படிக்கட்டுகளை கடந்தால் நம்ம அடைஞ்சிடலாங்க. கொல்லிமலையில் இப்படிப்பட்ட கோவிலா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்பட வச்ச இந்த எட்டுக்கை அம்மன் கோவில் எப்படி வந்தது அப்படிங்கிறதுக்கான புராணத்தை பார்க்கும்போது, சதுரகிரி மலையிலேருந்து வந்த 18 சித்தர்களால் தான் இந்த எட்டுக்கை அம்மன் கோவில் அமைக்கப்பட்டிருக்குங்க. வன விலங்குகளால் எந்த வித ஆபத்து வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்கு தான் இந்த கோவிலை அவங்க நிர்மாணிச்சிருக்காங்க. அதே மாதிரி சித்தர்களோட கண்ணுக்கு மட்டும்தான் நேரில் அம்மன் காட்சி கொடுப்பாங்களாமா. குழந்தை வடிவில் காட்சி கொடுத்தங்காட்டி தான் இந்த எட்டுக்கை அம்மனை கொல்லிப்பாவை அப்படிங்கிற பேரில் கூட அழைக்கிறாங்க.
கோவில் படிக்கட்டுகள் முடிகிற இடத்துல நம்ம விநாயகரையும் அப்புறம் நாகர்களும் அவரை சுற்றி இருக்கிறதையுமே நம்ம பார்க்க முடியுங்க. என்னதான் 18 சித்தர்களால் இந்த கோவில் உருவாக்கப்பட்டிருந்தாலும் ஒரு கால ஓட்டத்தில் இந்த அம்மனோட சிலை வந்து மண்ணுக்குள்ளே மறைஞ்சிருது. அதுக்கப்புறமா மாடு மேய்க்கிறவங்களோட கண்ணுக்கு புலப்பட்டு அப்புறம் குடிசை மாதிரி ஒரு அமைப்பில் வந்து இந்த சிலையை எழுந்தருளி அப்புறம் கோவிலை வந்து உருவாக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் இப்போ இருக்கிற அமைப்பில் வந்து இந்த கோவில் இருக்குங்க. இந்த கோவிலை சுற்றியுமே இங்கே வர முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே செப்பு தாள்களை வாங்கி அதில் தங்களோட கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் எழுதி வச்சு அதை அப்படியே சுருட்டி அங்கே கட்டி விட்டுறாங்க. அப்படி கோரிக்கை வச்சா இந்த அம்மன் வந்து அதை நிறைவேற்றி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே இருக்கிற அந்த தொங்கிட்டு இருக்கிற அந்த தாள்களே சாட்சியாக இருக்குங்க. நீதிமன்ற வழக்குகள்லேருந்து விலக்கு கிடைக்கணுமா, நிலத்தகராறு வந்து சரியாகணுமா, அப்போ இங்கே அம்மனை வேண்டி ஒரு பூட்டு போடுங்க, சரி பண்ணி கொடுப்பாங்க. பிரியக்கூடிய சூழ்நிலை இருக்கிற தம்பதிகள் வந்து மீண்டும் ஒன்றா சேரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து இந்த எட்டுக்கை அம்மன் கோவிலுக்கு வந்து அவங்களோட புடவையும் அப்புறம் அவரோட கணவரோட சட்டையும் ஒன்றா முடித்து இங்கே இருக்கிற சூளத்தில் குத்தி வச்சு இங்கே இருக்கிற எட்டுக்கை அம்மனை வேண்டுனா கண்டிப்பாக எந்த நிலையில் இருந்தாலும் அவங்க மீண்டும் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக அங்கே பல சூளங்களில் பல 100 சட்டைகளும் துணிகளும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுதுங்க. பெரிய எந்த விதமான பிரம்மாண்டம் இல்லாமல் இருக்கிற இந்த கோவில் சங்க காலத்திலேருந்தே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இந்த கோவிலில் எந்த ஒரு ஆகமப்படியும் செய்யாமல் பூஜைகள்லாம் வந்து அங்கே இருக்கிறவங்களாலே வந்து பூஜை பண்ணப்படுதுங்க. அமாவாசை பௌர்ணமி நாட்களில் பார்த்தா பரிகாரங்கள் பண்ணுறதுக்காக நிறைய பேர் இங்கே வர்றாங்க. எப்போதுமே சந்தன காப்போடு இருக்கிற இந்த எட்டுக்கை அம்மனை வாங்க நம்ம தரிசனம் பண்ணலாம். எட்டு கைகளோட இருக்கிற இந்த கொல்லிமலையோட காவல் தெய்வத்தை நம்ம கும்பிடும்போது இந்த அம்மன் வந்து எல்லா விதமான தீய சக்திகளையும் விரட்டி அடிச்சிருவாங்க அப்படின்னு இந்த கொல்லிமலையில் இருக்கிற மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஆடி அமாவாசை அன்னைக்கும் அமாவாசை இரவுகள்லேயும் இந்த அம்மனுக்கு பல மடங்கு சக்தி கூடுதாமாங்க. அதனால தான் இந்த இரவு நேரங்களில் இங்கே இருக்கிற மக்கள் வந்து வெளியில் போகிறது இல்லைங்க. உண்மையான பக்தர்களுக்கு இங்கே பயம் கிடையாதுங்க. பாதுகாப்பு மட்டுமே கொடுக்குற இந்த அம்மன் வந்து நம்ம வேண்டிய நல்ல காரியங்களை நிறைவேற்றி தராங்க. ஆனால் அம்மனுக்கு செஞ்ச நேர்த்தியை மறந்து போனால் அதை வந்து திரும்ப செய்கிற வரைக்கும் அம்மன் வந்து மறக்காமல் அதுக்கு தண்டனையுமே கொடுப்பாங்க. இந்த இடத்த பற்றி இன்னுமே சொல்லப்படாத விஷயங்கள் இருக்குங்க. நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாத இந்த இடத்துல இரவு நேரங்கள் வந்து தவிர்த்துக்கணுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் கொல்லிமலைக்கு போகும்போது அங்கே ஒரு நிமிஷம் நின்று பாருங்கள், உங்களுக்கு ஒரு உணர்வு வரும். அதுதான் வந்து இந்த இடத்துக்கான பதிலுங்க. இதோட இந்த பதிவு முடியுதுங்க. ஆனாலும் இங்கே இருக்க மர்மம் இன்னும் முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம மற்ற வீடியோஸும் பாருங்கள். நன்றி.